நான் அவ்வளோ பெரிய ப்ரொஃபஷ்னல் குக்லாம் இல்லைங்க. இந்த மாதிரி 15 பேருக்கெலாம் சமைக்கிறதுக்கு. உங்களை மாதிரி நானும் சாதாரணமாக வீட்டில் 4 பேருக்கு சமைக்கிற பொண்ணு தான். ஆனால் என்ன, நான் நல்லா ரசித்து சாப்பிடுவேன் சின்ன வயசுலேருந்தே. ஸோ அப்படி வந்த இன்ட்ரெஸ்ட் தான் எனக்கு இந்த சமையல் மேலே இப்போ கொஞ்சம் நல்லாவே செய்ய வருது. ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் பிரியாணி நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த குக்கரை வாஷ் பண்ணிவிட்டு தான் செகண்ட் பேட்ச் ஆஃப் பிரியாணி செஞ்சேன். முடிக்க எப்படியும் ஒரு 3:15 இருந்திருக்கும். இப்போ உங்கள் முன்னாடி இருக்குது. பார்க்கவே அப்படி இருக்குல்ல, சாப்பிட இன்னும் சுவையாக வேறு லெவலில் இருந்தது. அதான் நான் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன்ற அந்த ஃபீல் தான். அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வீட்டில் மேரினேட் பண்ண சிக்கன் எல்லாம் ஏர் ஃப்ரையரில் போட்டு எடுத்தாச்சு. அடுத்து நம்ம பேச்சுலர் ப்ரான்ஸை ஒரு 20 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிட்டேன். அப்போவே மணி 4:45 to 5 இருக்கும். லாஸ்ட் மினிட்ல ரைத்தா அண்ட் க்ரீன் சட்னி பண்ணேன். இது ஜஸ்ட்டு கொரியாண்டர், கர்ட், மின்ட் லீவ்ஸ், கார்லிக், க்ரீன் சில்லிஸ், கியூமின் பவுடர் அண்ட் சால்ட் போட்டு அரைச்சி வச்சிட்டேன். சாட் மசாலா நான் இதில் போடல, ஸ்கிப் பண்ணிட்டேன். எல்லா ஐட்டமும் குக் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் எங்கே கேதர் பண்ணோன்னு பார்க்க என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.